இன்னைக்கான டாபிக் மீனாட்சி திருக்கல்யாணம். நம்ம நிறைய மீனாட்சி அம்பாளை பத்தி பதிவுகள் போட்டிருக்கோம். மதுரை மீனாட்சி அம்மனை பத்தியும் நிறைய பேசியிருக்கோம். இந்த வருடம் வரக்கூடிய இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை பத்தி மக்களுக்காக சொல்லுங்க மேம். மதுரையை மட்டும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மதுரை அரசாளும் மீனாட்சி. அதனால அவ ஒரு மகாராணியாகத்தான் நம்ம மீனாட்சியை பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது தான் அவளை ஒரு தெய்வமாக பார்க்கக்கூடியவள். ஸோ மதுரையில் அன்றைய தினம் பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள், மதுரையில உள்ளவங்க அந்த கல்யாணத்தை போய் பார்ப்பாங்க. மற்ற மக்கள் என்ன மாதிரி வழிபாடு வீட்டுல அந்த இதற்கு நெய்வேத்தியம் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? நம்ம கண்டிப்பா ஒரு திருக்கல்யாணம்னா அதான், அதாவது ஒரு தெளிவான பதிவா இருந்தது அப்படின்னு சொல்லணும். நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸும் இதுல கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம்மா. ரொம்ப அழகா நிறைய நல்ல பதிவுகள் மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க மேம். இன்னைக்கான டாபிக் மீனாட்சி திருக்கல்யாணம். நம்ம நிறைய மீனாட்சி அம்பாளை பத்தி பதிவுகள் போட்டிருக்கோம். மதுரை மீனாட்சி அம்மனை பத்தியும் நிறைய பேசியிருக்கோம். இந்த வருடம் வரக்கூடிய இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை பத்தி மக்களுக்காக சொல்லுங்க மேம். மீனாட்சி நீங்கள் எல்லா தெய்வங்களும் நமக்கு நிறைய ஆலயங்கள் இருக்குது, சிவன் கோவில் இருக்குது, இதெல்லாம் இருந்தால் கூடயும் மதுரையை மட்டும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மதுரை அரசாளும் மீனாட்சி. அதனால் அவள் ஒரு மகாராணியாகத்தான் நம்ம மீனாட்சியை பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது தான் அவளை ஒரு தெய்வமாக பார்க்கக்கூடியவள். ஸோ மதுரையில் ஒரு அரசனுக்கு மகளாக பிறக்கிறாள். அந்த அரசனுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அவர் தபஸ் பண்ணுறார். அப்போ அவருக்கு இந்த மீனாட்சி அம்மனை அவர் கண்டெடுக்கிறார். அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 3 தனங்கள் இருக்குது. அதாவது மார்பகங்கள் 3 இருக்கும். பெண்களுக்கு 2 தானே இருக்கும். அவளுக்கு 2 மார்பகங்களுக்கு நடுவில் 3வது மார்பகம் இருக்குது. அந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ, என்னடா பெண் குழந்தை இவ்வளோ அழகு. அவர் அவளுக்கு சொல்லி கொடுக்காத வித்தையே கிடையாது. எல்லா வித்தையும் அவளுக்கு தெரியும். எத்தனை பேர்னாலும் அவள் சண்டையை போட்டுட்டு வந்துடுவா. அந்த அளவுக்கு அவள் ஒரு வெற்றி திருமகளாக வளர்கிறாள். அப்போ அவர் போய் சிவபெருமான்கிட்ட தபஸ் பண்ணுறார். ஐயோ, என்னடா நம்ம குழந்தைக்கு இப்படி இருக்கேன்னு. ஸோ அவருக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, எப்போ மீனாட்சி அவ யாரை திருமணம் செய்யணும், அதாவது சுந்தரேஸ்வரரை, அவ சிவபெருமானை எப்பொழுது பார்க்கிறாளோ, சிவபெருமானுடைய பார்வைப்படும் போது அந்த 3வது அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த மார்பகம் கீழே விழுந்துரும் அப்படிங்கிறது அந்த ராஜாவுக்கு தெரிய வருது. அவளும் வளர்கிறாள். அப்போது ராஜா சொல்கிறார், அந்த இமயமலை பக்கத்தில் அவள் போருக்காக போகிறாள். ஏன்னா அஷ்டதிக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய அஷ்டதிக்கும் அவள் தான் போய் போர் புரிந்து வெற்றி பெறுகிறாள். அப்போ அந்த இமயமலையில் அவள் போர் புரிய போகும்பொழுது அங்கே அந்த ராஜா, அதாவது ஈஸ்வரனை அங்கே பார்க்குறா, சுந்தரேஸ்வரரை அங்கே பார்க்குறா. அவரை பார்த்த அடுத்த நிமிஷம் அவளுக்கு அந்த மார்பகம் கீழே விழுந்துருது. விழுந்த உடனே அவள் ரியலைஸ் பண்ணுறா, ஓஹோ, இதுதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற நபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே சண்டை போடாமல் அந்த வெக்கத்தில் அவள் நாணி சிவனுக்கும் தெரியறது, இவளை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய திருமால் நடத்தி வைக்கிறார் தங்கைக்கு. அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண படத்தை நீங்கள் பார்த்தாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த இதே நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் ஆக்சுவலாக நாயக்கர் காலத்திற்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா பங்குனி மாதத்தில் தான் இது கொண்டாடப்பட்டு இருக்கிறது மதுரையில். நாயக்கர் காலம், திருமலை நாயக்கர் எப்போ ராஜாவை ஆண்டாரோ அவர் என்ன பண்ணாரா, மதுரையில் ஒரு சமூக ஒற்றுமை வரணும், வைணவம் மற்றும் சிவன் இந்த வேதம் இல்லாமல் இது ஒன்றாக இணைந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாயக்கர் காலத்தில் இந்த இதை சித்திரை தேர், இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய அந்த வைபவத்தையும்
மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் அவர் வந்து ஒன்று சேர்த்து வச்சாராம். ஸோ அதுக்கு நாயக்கர் காலத்திற்கு முன்னாடி வந்து பங்குனி மாதம்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடந்தது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடியேறும், சித்திரை மாதத்தில் கொடியேற்றம் நடந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் இதெல்லாம் நடந்து அம்பாள் வந்து இந்த திருக்கல்யாணம் முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டதிக்கும் போய் அந்த முடி சூடுறது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப விசேஷம். ஸோ மகாராணியாக மீனாட்சிக்கு வந்து முடி சூட்டக்கூடியது வந்து மதுரையில் மட்டும்தான் அது நடக்கும். அதனால் இன்னைக்கும் மதுரைக்கு வந்து ராணி அரசாள்றது வந்து மீனாட்சி தான். ரொம்ப சிறப்பு மேம். அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தோட சிறப்புகள் என்ன, அந்த ஸ்டோரி என்னன்னு சொன்னீங்க. அன்றைய தினம் பொதுவா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மற்ற மக்கள், மதுரையில உள்ளவங்க அந்த கல்யாணத்தை போய் பார்ப்பாங்க. மற்ற மக்கள் வந்து என்ன மாதிரி வழிபாடு வீட்டுல வந்து அந்த திருக்கல்யாணம் தான் நமக்கு இப்போ நம்ம லைவ்லயே யூடியூப்ல பாக்குறோம் இல்லையா. ஸோ பெண்கள் வந்து திருமங்கல்ய சரடு கட்டிப்பாங்க. எப்ப வந்து சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கிறதோ அங்க வந்து அம்பாளுக்கு கட்டுறா இல்லையா, அந்த டைம்ல கோவிலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ தம்பதியாகவே போவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் போய் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு தாலி கட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்தபடிக்கு ஹஸ்பண்ட் வெளியில் இருக்காரு, ஆஃபீஸ் போயிருக்காரு, அவர் இல்லை அப்படிங்கும்போது ஒய்ஃபே வந்து அவங்க வந்து சுவாமி அம்பாள் முன்னாடி அவங்க வந்து திருமங்கல்ய சரடு கட்டிப்பாங்க. ரொம்ப அழகு மேம். இதற்கு நெய்வேத்தியம் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? நம்ம கண்டிப்பா ஒரு திருக்கல்யாணம்னா அதான், அதாவது மீனாட்சி திருக்கல்யாணத்தினுடைய சாப்பாடு வந்து அவ்வளோ பிரமாதமாக பேசப்பட்டது. எப்படி வந்து அன்று அந்த உபசாரம் இருந்தது, எப்படி வந்து எத்தனை வகையான பலகாரங்களும் எத்தனை வகையான உணவுகளும் மீனாட்சி கல்யாணத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு பாடலே வந்து உண்டு. ஸோ இந்த கல்யாணத்தில் நம்ம மீனாட்சி திருக்கல்யாணத்தில் நம்ம வீட்டில் வந்து வடை பாயசத்தோடு செஞ்சு சாமிக்கும் நைவேத்தியம் பண்ணி நம்மளும் சாப்பிடலாம். அழகர் இவங்களுக்கு கொடுத்த சீர் என்ன மேம்? அழகர் வந்து சீர் கொடுக்கல. அழகர் வந்து ஆக்சுவலாக மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு போகணும் போது அதுக்குள்ள திருக்கல்யாணமே முடிஞ்சிடுறது. அழகர் வந்து ஆற்றுல இறங்குறார். மண்டூக அந்த மகரிஷிக்கு வந்து சாப விமோசனத்துக்காக தானே அவர் வந்து ஆற்றுல கால் வைக்கிறார். அதுக்குள்ளதான் திருப்பரங்குன்றத்திலிருந்து மகாவிஷ்ணு வந்துடுறார் இல்லையா. அதனால மகாவிஷ்ணு தான் வந்து சீரெடுத்துன்னு வர்றார் மீனாட்சிக்கு. இவர் வந்து போறார், குதிரையில போறதுக்குள்ள அங்க கல்யாணம் முடிஞ்சு போயிடுறது. கல்யாணத்தை பார்க்க முடியல. அழகர் வந்து கல்யாணத்தை பார்க்கல ஆக்சுவலா. அதுதான் புராணப்படி கதை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்ட மக்கள் வந்து அழகர் தான் பண்ணி வச்சார்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆமா சொல்றாங்க. பட் கிடையாது. அழகர் வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்தை அவர் வரல, அவர் பண்ணி வைக்கல. திருப்பரங்குன்றத்துல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணத்துல ஒவ்வொரு சுவாமியா வந்து இருப்பாங்க. ஒவ்வொரு சுவாமியா வந்து மண்டபத்துல இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும். அப்ப சுவாமி ஒன்னொன்னா வரும்பொழுது திருப்பரங்குன்றத்துல இருந்து முருகன் வராரு, அதே மாதிரி திருமாலும் வருவாரு, அங்க விநாயகர் இருப்பாரு. அங்க வந்து அழகர் கிடையவே கிடையாது அந்த மண்டபத்துல. மீனாட்சி வருவார், சுந்தரேஸ்வரர் வருவார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை மகாவிஷ்ணு தான் கைப்பிடிச்சு கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறார். திருப்பரங்குன்றத்திலிருந்து தான் பெருமாள் வராரே தவிர அழகர் வந்து பண்றது இல்லை. ரொம்ப சிறப்பு மேம். ஒரு தெளிவான பதிவா இருந்தது அப்படின்னு சொல்லணும். நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸும் இதுல கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இந்த முறை இப்ப எப்படி வந்து கோவில்ல வந்து இந்த முறையை வந்து பண்றாங்களோ இது நாயக்கர் காலத்துக்கு பிறகு வந்ததுதான். திருமலை நாயக்கர் காலத்திற்கு முன்னாடி கதை வந்து எப்படி அந்த கோவில்ல வந்து எப்படி அந்த திருமணம் நடந்ததுன்னா பங்குனி உத்தரத்துல மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்தது. அழகர் போய் பண்ணி வச்சதாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபார்மேட்டை மாத்திட்டாங்க. ஓகே மேம், ரொம்ப ஒரு அழகான பதிவா கொடுத்திருக்கீங்க மேம். நல்ல ஒரு கிளாரிட்டியாவும் இருந்தது. சரி, நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அது வந்து அதாவது ரெண்டுமே உண்டு. இப்ப யாராவது அழகர் வந்தாரு அப்படின்னு சொன்னா அது நாயக்கர் காலத்துக்கு முன்னாடி. அப்ப வந்து இந்த திருக்கல்யாணம் வந்து பங்குனி மாசம் நடந்தது. அவர் அழகர் தான் சீர் எடுத்துட்டு போறார். மதுரையிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு 2 அழகரும் இருக்கார் இல்லையா. கல்லழகரும் இருக்கார், கூடல் அழகரும் இருக்கார். அதனால ரெண்டுமே திவ்ய தேசம்தான். அதனால பெருமாள் வந்து போய் சீர் கொடுத்ததாக சொல்றார்.
அதுக்கப்புறம் சித்திரை மாசத்துல எப்ப வந்து சைவ வைணவ மத ஒற்றுமையை வந்து அப்பெல்லாம் ராஜாக்கள் வந்து போராடினாங்க இல்லையா, ஒரு சைவ வைணவ ஒற்றுமை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவர் என்ன பண்ணார், திருப்பரங்குன்றத்துல இருந்து பெருமாள் வந்தார். பெருமாள் வந்து அழகர் ஆத்துல இறங்குறார். அவர் போறதுக்குள்ள பெருமாள் வந்து கல்யாணத்தை முடிச்சிருச்சார். ஓகே மேம், ரொம்ப சூப்பர் மேம். நல்ல ஒரு பதிவா இருந்தது. நன்றி. தேங்க்யூ மேம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாரதி மேம் நீங்க நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜாதக ரீதியாகவோ அல்லது ஜோதிட ரீதியாகவோ உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் சென்னையில நீங்க நேர்ல சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.